தமிழகத்தில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்வு. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியை தொடர்ந்து பீகார், சிக்கிமிலும் நில அதிர்வு. ரிக்டர் அளவுகோலில் 4ஆக பதிவு. மும்மொழி கொள்கைகளை பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்குவோம் என்ற முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு 11 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. முதலமைச்சர் ஸ்டாலின் தவறான தகவலை மக்களிடம் பேசி வருகிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. இது திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா பேச்சு. பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 3வது முறையாக காவல்துறை சம்மன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த நந்தியாலம் கிராமத்தில் பொதுமக்கள் சாலை மறியல். கிராமம் அருகே செயல்பட்டு வரும் கல்குவாரி கிரஷரை அகற்ற கோரி சாலையில் அமர்ந்து போராட்டம். ஆனா இங்க கல்குவாரி இருக்கு, கல் மிக்சிங் இருக்கு, எந்த நேரமும் வண்டி போயினே தான் இருக்கு. பெரிய பெரிய வண்டிங்களாவே வருது, வண்டி ஃபுல்லாவே கல்லும் வருது. ஒரு ரோட்ல ஒரு துணிக்காய் வைக்க முடியல, குழந்தைங்க நடக்க முடியல, ஸ்கூல் பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா ரோட்ல ரொம்ப சேரா இருக்கு, ரோடு சீரா இல்லை, ரோடு கிளீனா இல்லை. மேடு பள்ளத்தில் இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் ரோட்ல திரிறாங்க. ஆனா வண்டிங்க நிக்காம வருது, ஸ்பீடாவும் வருது. கேரள மாநிலம் சாலக்குடி தனியார் வங்கியில் 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த நபர் கைது. சிசிடிவி மூலம் சிக்காமல் இருக்க அணிந்திருந்த ஆடையை பெட்ரோல் ஊற்றி எரித்தது அம்பலம். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் CUR BV மாடல் கார்களுக்கு சலுகை அறிவிப்பு. 20,000 முதல் 50,000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. டெல்லி நில அதிர்வு குறித்து அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக பிரதமர் மோடி பதிவு. பொதுமக்கள் பதற்றத்தை தவிர்க்கவும் முன்னெச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தல். கல்வி நிதி விவகாரத்தில் திமுக மற்றும் தோழமை கட்சிகள் இணைந்து நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்போம் என அறைகூவல். முன்னாள் ராணுவத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பற்றி எரிந்த காட்டுத்தீ. ஏராளமான மரங்கள் எரிந்து சேதம். மகா கும்பமேளாவையொட்டி 100கணக்கான சிறப்பு ரயில்கள் இயக்கம். பக்தர்கள் வெள்ளத்தில் சிக்கி திணறும் பிரயாக்ராஜ் ரயில் நிலையம். ஹமாஸ் ஆட்சி செய்யக்கூடிய சக்தியாக இருக்கும் வரை அமைதி சாத்தியமற்றது. ஹமாஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேச்சு. உலகின் மிக புத்திசாலித்தனமான AI-யை இன்று வெளியிடப் போகிறேன். ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை செயலாளர் அதிகாரி எலான் மஸ்க் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.